நீங்க கையில வச்சிருக்க மொபைல் போன்ல இருந்து காலையில எழுந்து பல்லு விளக்குற பிரஷ் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்காவாசி பொருட்கள் இந்த ஒரு விஷயத்துல இருந்துதான் வருதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? பெட்ரோல், டீசல், பிளாஸ்டிக், கேஸ்னு இந்த உலகத்தோட நாடி துடிப்பாவே இருக்கிறது இதுதான். பல நாடுகளை பணக்கார நாடா மாத்துனதும் பல நாடுகளை போர்க்களமா மாத்துனதும் இதுதான். அதுதான் கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற இந்த கச்சா எண்ணெய். இவ்வளவு மதிப்புமிக்க இந்த ஆயில ஒரு சொட்டு கூட மனுஷனால லேப்ல உருவாக்க முடியாது. இது முழுக்க முழுக்க இயற்கையோட ரகசியம். அப்படிப்பட்ட இந்த பிளாக் கோல்ட் எப்படி உருவாகுது? இதுக்காக ஏன் உலக நாடுகள் அடிச்சுக்கிறாங்க? வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளால தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துட முடியும், ஆனா பெட்ரோல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த உண்மையை ஒத்துக்கிறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு கச்சா எண்ணெய் பத்தின உங்க டவுட்ஸ் கமெண்ட்ல கேளுங்க. முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். பெட்ரோல்னா என்ன? அது ஏதோ பூமிக்கடியில இருக்க ஒரு நீரூற்று கிடையாது. அது உருவாகிறதுக்கு டைனோசர் காலத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிருச்சு. சுமார் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட பெரும்பகுதி கடலால சூழப்பட்டிருந்தது. அங்க வாழ்ந்த பிளாங்டன் அப்படின்ற நுண்ணுயிரினங்களும் குட்டி செடிகளும் செத்து போய் கடலோட அடியில தங்குச்சு. இது மேல வருஷ கணக்குல மணல், மண், பாறை, துகள்கள்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சு. பூமிக்கு அடியில போக போக வெப்பமும் அழுத்தமும் அதிகமாகும். ஒரு கட்டத்துல ஆக்சிஜனும் இல்லாம இந்த அழுகி போன உயிரினங்கள் ஹைட்ரோ கார்பன்களா மாறுது. இதுதான் கச்சா எண்ணெய். சுருக்கமா சொல்லணும்னா, நாம இன்னைக்கு வண்டியில ஊத்துற பெட்ரோல் என்னைக்குமே பார்க்காத ஒரு பழைய காலத்து உயிரினத்தோட எச்சம். சரிப்பா, பூமிக்கு அடியில எண்ணெய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது ஏதோ கிணறு வெட்டி தண்ணி எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியா இல்லவே இல்ல. கடலுக்கு நடுவுல ராட்சத அலைகளுக்கு மத்தியில ஆயில் ரிக் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கோபுரத்தை கட்டுவாங்க. சில இடத்துல கடல் மட்டத்துல இருந்து 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஓட்ட போடணும். அங்க இருக்கிற பிரஷர்ல அந்த ட்ரில் பிட்டே உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட டீப் வாட்டர் ஹரிசான் மாதிரி ஒரு பெரிய விபத்தாகி மொத்த கடலுமே எண்ணெயால மூழ்கிடும். அங்க வேலை செய்யற பசங்க மாச கணக்குல வீட்டை விட்டு பிரிஞ்சு உயிருக்கு பயந்துதான் அந்த கருப்பு தங்கத்தை நமக்காக எடுத்து கொடுக்கறாங்க. இது சும்மா கிடைக்கிற காசு இல்ல, ரத்தமும் வியர்வையும் கலந்த எண்ணெய். சரி, உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் கடல் இருந்தது, அப்புறம் ஏன் அங்க மட்டும் இவ்ளோ எண்ணெய்? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. பழைய டெத்திஸ் கடல், இன்னைக்கு பாலைவனமா இருக்கிற சவுதி, ஈராக், ஈரான் எல்லாம் ஒரு காலத்துல ஆழம் குறைவான ரொம்ப சூடான ஒரு கடலா இருந்தது. இந்த சூழல்ல தான் அந்த உயிரினங்கள் அதிகமா வளரும். அங்க இருக்கிற பாறைகள் ஸ்பாஞ்ச் மாதிரி ஓட்டைகள் நிறைஞ்சது. அதனால உருவான எண்ணெய் அந்த பாறைகளுக்குள்ள போய் பத்திரமா தங்கிடுச்சு. உப்பு பாறைகள், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் உருவானாலும் அது ஆவியாகி வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஆனா வளைகுடா நாடுகள்ல அந்த எண்ணெய் லேயருக்கு மேல ஒரு கிட்டியான உப்பு பாறை மூடி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால இயற்கை ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் டேங்க் செஞ்சு அதுல எண்ணெய லாக் பண்ணி வச்சிருச்சு. பூமியில இருந்து எடுக்கிற கச்சா எண்ணெய அப்படியே வண்டியில ஊத்த முடியாது. அது ஒரு தார் மாதிரி கெட்டியா இருக்கும். இத பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. 40 டிகிரி செல்சியஸ்ல பெட்ரோலியம் கேஸ் கிடைக்கும். 100ல இருந்து 200 டிகிரில பெட்ரோல் கிடைக்கும். 250ல இருந்து 350 டிகிரில டீசல் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இதோட முடியல. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக், டயர்கள், பெயிண்ட், ஏன் நீங்க போடுற பெர்ஃப்யூம்ல இருந்து லிப்ஸ்டிக் கூட பெட்ரோலியத்தோட பங்கு இருக்கு. பெட்ரோலியம் இல்லாம ஒரு நாளை கூட இன்னைக்கு மனிதனால கடத்த முடியாது. நம்ம இந்தியாவோட கதையை எடுத்துப்போம். இந்தியாவுல எண்ணெய் இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது நம்ம பசிக்கு ஒரு பருக்க மாதிரி தான். அசாம்ல இருக்கிற திக் பாய் தான் ஆசியாவிலேயே பழமையான எண்ணெய் கிணறு. அப்புறம் மும்பை ஹை, இது அரபிக்கடலுக்கு நடுவுல கடலுக்கடியில இருக்கிற இந்தியாவோட பெரிய எண்ணெய் வயல். மங்களா ஃபீல்டு, இது ராஜஸ்தான் பாலைவனத்துல இருக்கிற ஒரு முக்கியமான எண்ணெய் கிணறு. ஆனா இவ்ளோ இருந்தும் நம்ம மொத்த தேவையில 85% நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். ஏன்னா நம்ம மக்கள் தொகை அதிகம், வண்டிகள் அதிகம். ஒரு நாளைக்கு நம்ம பல மில்லியன் பேரல் எண்ணெய ரஷ்யா, ஈராக், சவுதி கிட்ட இருந்து வாங்குறோம். இதனாலதான் அங்க ஒரு போர் நடந்தா கூட இங்க பெட்ரோல் விலை ஏறுது. நம்ம பணம் கோடிக்கணக்குல வெளியே போயிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுனா நம்ம உடனே யாரை திட்டுவோம்? என்னப்பா கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்போம். ஆனா உண்மை என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒபெக் அப்படின்னு ஒரு பெரிய கேங் இருக்கு. சவுதி, குவைத், UAEன்னு எண்ணெய் வச்சிருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்க ஒரு குரூப் தான் இது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல எண்ணெய்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு ஆனா விலை கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா உடனே எண்ணெய் எடுக்கிறத குறைங்கப்பா அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். இவங்க நினைச்சா
உலகத்தையே உட்கார வைக்க முடியும், ஆட்டி படைக்க முடியும். இது ஒரு வகையான லீகல் மாஃபியானே சொல்லலாம். ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கும் இடையில நடக்கிற ஈகோ சண்டையில தான் கடைசியா நம்ம ஊர்ல இருக்கிற சாமானியனோட பாக்கெட் காலி ஆகுது. இது வெறும் பிசினஸ் இல்ல, இது ஒரு மைண்ட் கேம்னே சொல்லலாம். நீங்க எந்த நாட்டுல பெட்ரோல் வாங்கினாலும் ஏன் அதை அமெரிக்க டாலர்ல தான் பேமெண்ட் பண்ணணும்? 1974ல அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. சவுதி அவங்களோட எண்ணெயை டாலர்ல மட்டும்தான் விற்கணும், பதிலுக்கு அமெரிக்கா அவங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதனாலதான் அமெரிக்க டாலர் இன்னைக்கு உலகத்தோட பவர்ஃபுல் கரன்சியா இருக்கு. இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டம் தான் உலக அரசியலை தீர்மானிக்குது. யாராவது இதை எதிர்த்தா அங்க போர் நடக்கும். உதாரணமா லிபியா, ஈராக் இதையே நம்ம எடுத்துக்கலாம். உலகத்திலேயே அதிக லாபம் சம்பாதிக்கிற கம்பெனி எது தெரியுமா? ஆப்பிள் இல்ல, மைக்ரோசாஃப்ட் இல்ல, அது சவுதி அராம்கோ. இவங்க ஒரு நாளைக்கு 160 கோடி லிட்டர் எண்ணெய் எடுக்கிறாங்க. இவங்களோட ஒரு வருஷ லாபத்தை வச்சு நம்ம நாட்டை ஒரு ரவுண்டே அடிக்கலாம். சவுதி அரேபியா இன்னைக்கு விசன் 2030 அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. அதாவது எண்ணெய் தீர்ந்து போயிட்டா அவங்க நாடு என்ன பண்ணும்? அதனாலதான் இப்பவே நியூம் சிட்டி டூரிசம்னு அவங்க கவனத்தை திருப்பிட்டாங்க. நம்ம எல்லாரும் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்ட கத்துப்போம்னு சொல்றோம். ஆனா கச்சா எண்ணெய் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க யூஸ் பண்ற சிரிஞ்ச், கிளவுஸ், மருந்து டப்பாக்கள் இது எல்லாமே பெட்ரோலியம் தான். நம்ம கையில இருக்கிற போன் கவர்ல இருந்து நம்ம போட்டிருக்க மாஸ்க் வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு கருப்பு திரவத்துல இருந்து தான் வருது. கச்சா எண்ணெய் தீந்து போச்சுன்னா நம்ம வெறும் வண்டியில பெட்ரோல் போட முடியாம மட்டும் நிக்க மாட்டோம். நம்ம நாகரிகமே அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி நின்னுடும். நம்ம பூமி இப்போ ஒரு பெட்ரோலியம் போதையில இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும்னா நாம வெறும் பேட்டரி காரை மட்டும் நம்பி இருந்தா பத்தாது. நம்ம வாழ்க்கையில பிளாஸ்டிக்கையும் இந்த கெமிக்கல் சார்ந்து இருக்கிற கலாச்சாரத்தையும் மொத்தமா மாத்தணும். அது நடக்குமாங்கிறது தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா பூமி கடியில எண்ணெய் இருந்தாலே அந்த நாடு குபேரன் ஆகிடும்னு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இத ரிசர்ச் கர்ஸ்னு சொல்வாங்க. உதாரணமா நைஜீரியா, வெனிசுலா நாடுகள்ல கடல் மாதிரி எண்ணெய் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கும் வறுமையில தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற ஊழல் மற்றும் உள்நாட்டு போர்கள். மற்ற நாடுகள் அந்த எண்ணெயை கொள்ளையடிக்க இவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. எண்ணெய் இருக்கிறது ஒரு வரம்னா அதை ஒழுங்கா கையாள தெரியலனா அது அந்த நாட்டுக்கே பெரிய சாபமா மாறிடும். எண்ணெய் எடுக்கிறது மட்டும் ரிஸ்க் இல்ல, அதை கப்பல்ல கொண்டு வரது அதை விட பெரிய ரிஸ்க். கடல்ல போற பிரம்மாண்டமான ஆயில் டேங்கர் கப்பல்கள் எப்பயாவது விபத்துல சிக்குனா பல லட்சம் லிட்டர் கச்சா எண்ணெய் கடல்ல கலந்துடும். இது ஒரு பெரிய அழிவு. அந்த எண்ணெய் லேயர் தண்ணிக்கு மேல மிதக்கிறதால சூரிய ஒளி உள்ள போகாது, ஆக்சிஜன் கிடைக்காது. லட்சக்கணக்கான மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் மூச்சு திணறி செத்து போகும். இதை கிளீன் பண்றதுக்குள்ள பல வருஷம் ஆகிடும். நாம கார் ஓட்டுறதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஒளிஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய்க்குன்னு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் இருக்கு. சில தீவிரவாத அமைப்புகள் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இல்லாத எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றி அங்கிருந்து எடுக்கிற எண்ணெயை கம்மி விலைக்கு திருட்டுத்தனமா மத்த நாடுகளுக்கு விற்பாங்க. இந்த காசுல தான் அவங்க ஆயுதங்கள் வாங்குறதும் போர்களை நடத்துறதும் நடக்குது. அதாவது நாம வாங்குற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ரத்தக்கரை படிஞ்ச அரசியலும் கலந்து இருக்கு. கச்சா எண்ணெய்ங்கிறது வெறும் வண்டிக்கான எரிபொருள் இல்ல, அது உலகத்தோட அண்டர் கிரவுண்ட் டாடி. இப்போ $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, இந்த எண்ணெய் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வரும்? இப்போ இருக்கிற வேகத்துல எடுத்தா அடுத்த 40 இருந்து 50 வருஷத்துல பூமிக்கு அடியில இருக்கிற எண்ணெய் தீர்ந்துடும். அதனாலதான் உலக நாடுகள் இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள், ஹைட்ரஜன் ஃபியூயல், சோலார் எனர்ஜின்னு வேகமா மாறிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோல் இல்லாம உலக பொருளாதாரம் நகர முடியாது. சோ அடுத்த முறை பெட்ரோல் போடும்போது அந்த 1 லிட்டர் உருவாக 20 கோடி வருஷம் ஆச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல பெட்ரோல் இல்லாம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். டாடா, பை பாய்.